அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதம திதி புனர்பூசம் நட்சத்திரம் கூடிய நாளில் தை மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். கடக ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் புதன், மகர ராசியில் சூரியன், கும்ப ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தட்சிணாயனம் எனப்படும் தேவர்கள் உலகங்களில் 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தரயாணம் எனப்படும் பகல் பொழுது ஆரம்பமாகும் மாதமே மகர மாதம் எனவும் தை மாதம் எனவும் பூஜிக்கப்படுகிறது. தட்சிணாயனம் காலத்தில் மோட்சம் எனப்படும் தேவர்களின் சொர்க்க உலகம், பிரம்ம தேவரின் சத்திய உலகம், பகவான் ஸ்ரீமத் நாராயணன் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரனின் திருக்கைலாயம், கந்தவர்களின் உலகம் ஆகியவற்றுக்கு இரவு நேரமாகும். 6 மாத இரவு காலம் முடிந்து பகல் ஆரம்பமாகும் தினமே தை மாதம் பிறப்பாகும். இதனையே உத்தராயண புண்ணிய காலம் எனவும் மகர சங்கராந்தி எனவும் பூஜிக்கிறோம். நமக்கு ஆரோக்கியத்தையும் ஏராளமான பல நன்மைகளையும் அள்ளித்தள்ளும் சூரிய பகவானையும் பொங்கல் தினத்தன்று பூஜித்து வருகிறோம். மகத்தான தெய்வீக பெருமை பெற்ற இந்த தை மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கிய தினங்களை இனி பார்ப்போம். தை 1 14/1/2025 பொங்கல் பண்டிகை. தை மாதம் 2 15/1/2025 மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் என்றால் என்ன? பசுக்களையும் கன்றுகளையும் காளைகளையும் நீராட்டி அலங்கரித்து பூஜிக்க வேண்டிய புண்ணிய தினம். தை 3 16/1/2025 காணும் பொங்கல். பெரியோர்கள் உறவினர்கள் ஆகியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறுதல். தை 5 செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 6 புதன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 15 சுக்கிர பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தை 23 புதன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். உங்கள் நிர்வாகத்திறன் கூடும். தொழிலை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வீர்கள். அலைச்சல்களோடு செய்த காரியங்கள் சுலபமாக முடியும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். சிலர் வெளியூர்களுக்கு சென்று தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் இருந்து சமயோஜிதமாக விலகி விடுவீர்கள். பெற்றோருக்கு சிறிது மருத்துவ செலவுகள் உண்டாகும். சிறிய அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டி வரும். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செய்து முடிப்பீர்கள். வீடு நிலம் வாங்கும் போது பத்திரங்களை சரிபார்த்து வாங்கவும். பழைய காலத்தில் தொலைந்து போயிருந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்வோர்கள் செய்யும் தவறுகளை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். வழக்குகளிலும் தீர்ப்பு தள்ளி போகும் ஆகையால் பொறுமையுடன் இருக்கவும். சமரசமாக சென்று முடித்துக் கொள்ள முடியுமா என்று யோசனை செய்வீர்கள். அரசு கெடிபிடிகள் குறையும். நல்லவர்களின் வரவும் நண்பர்களின் உதவியும் கிடைத்து வெற்றிகரமாக உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் மறைந்து சுமூகமான பாக பிரிவினையும் உண்டாகும். வீட்டிலும் வெளியிலும் கண்ணியத்தை காப்பீர்கள். கடன்களும் திரும்ப கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு உங்கள் காரியங்களை செய்து முடித்து விடுவீர்கள். உங்களுக்கு எதிரியாக சதி செய்பவர்களை கண்டுபிடித்து அவர்களை விலக்கி விடுவீர்கள். உங்கள் செயல்களை திட்டமிட்டு சரியாக முடித்து விடுவீர்கள். குடும்பத்திலும் நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த உறவினர்கள் மறுபடியும் குடும்பத்துடன் இணைவார்கள். எவரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து சுப செய்திகள் வந்து சேரும். ஆன்மீகத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும். உபரி வருமானத்தை தர்ம காரியங்களுக்கு ஆலய திருப்பணிகளுக்கும் செலவு செய்வீர்கள். மனதுக்கினிய பயணங்களை செய்ய வாய்ப்புகள் உண்டாகும். மற்றபடி தொழிலை மேம்படுத்த கடினமாக உழைக்க வேண்டி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையின் சுமை அதிகரித்தாலும் உங்களின் செயல்களை
செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு நேசகரம் நீட்டுவார்கள். மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளும் குறையும். கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடித்து விடுவீர்கள். எதிர்பாராத பதவி உயர்வும் தேடி வரும். வருமானமும் படிப்படியாக உயரும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில் நல்ல லாபம் காண்பீர்கள். இதனால் மனதில் குதூகலம் உண்டாகும். புதிய முதலீடுகளை குறைத்து அளவில் செய்து பயன்பெறுவீர்கள். பொறுமையுடனும் பொறுப்புடனும் இருந்து வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கூட்டாளிகள் உங்களிடம் சகஜமாக பழகுவார்கள். உங்கள் பேச்சுக்கு வியாபாரிகள் வட்டத்தில் மதிப்பு கூடும். விவசாயிகள் விளைபொருட்களால் லாபம் அடைவார்கள். கொள்முதலில் எதிர்பார்த்த வருமானத்தை காண்பீர்கள். நீர்ப்பாசன வசதிகளை பெருக்க எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வயல் வரப்பு பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். விவசாயிகள் மத்தியில் செல்வாக்குடன் வலம் வருவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். அரசியல்வாதிகள் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பீர்கள். பேச்சிலும் விவேகம் கூடும். மனக்குழப்பங்கள் நீங்கி சற்று நிதானமாக சிந்தித்து மேலிடத்தின் நடவடிக்கைகளுக்கு பதிலளிப்பீர்கள். தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு கிடைத்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். கல்வித்துறையினர் விழிப்புடன் இருந்து ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவீர்கள். ரசிகர்களின் ஆதரவோடு வெற்றி நடை போடுவீர்கள். துறையில் சீரான வளர்ச்சியை காண்பீர்கள். ரசிகர் மன்றங்களுக்கும் சிறிது செலவு செய்வீர்கள். பெண்களுக்கு குடும்ப நலம் சீராகும். ஒற்றுமையாகவும் இருப்பீர்கள். பெற்றோரின் ஆதரவும் அவர்களால் தனலாபமும் உண்டாகும். நூதன வீடு கட்டும் யோகமும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். இல்லத்தில் சுப காரியங்களும் குடும்பத்தில் குதூகலமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றை தவறாது மேற்கொள்வீர்கள். ஆசிரியர்களும் பெற்றோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உள்ளரங்க விளையாட்டுகளில் வெற்றி பெறுவீர்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து சச்சரவுகளை தவிர்ப்பீர்கள். சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். இம்மாதம் முழுவதும் மேலும் உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பகவானின் சுப பார்வையும் கிடைப்பது மேலும் பல யோக பலன்களை அளிக்க வல்லது. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். விவாகமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற மாதம் இது. திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு உள்ளது. அர்த்தாஷ்டக நிலையில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் குணமும் கிடைக்கும். சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிலவும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு அவரவர் விருப்பப்படி நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு தற்போதைய வீட்டை விட வசதியான மற்றொரு வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களுக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம் நிலவும். உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால் அலுவலக பொறுப்புகளில் விழிப்புடன் செயல்படுதல் வேண்டும். மேல் அதிகாரிகளுடன் பேசுவதிலும் பழகுவதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. முக்கிய அலுவலக பிரச்சனைகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாம். சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக இல்லாததால் பெண் ஊழியர்களுடன் பழகுவதில் அளவோடு இருத்தல் நல்லது. உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றது. அஜாக்கிரதையாக இருந்துவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்காக திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருவிடைமருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமியின் தரிசனம் கிரக தோஷங்களை உடனுக்குடன் போக்கிவிடும். முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் பகல் உணவு மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருத்தல் நல்ல பலனை அளிக்கும். இயலாதவர்கள் இரவில் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு சர்க்கரை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம். சர்வதோஷ பரிகாரமாக சொல்லப்படுகிறது. லிகித ஜெபமாக போற்றி கொண்டாடப்படும் மகத்தான புண்ணிய பலன்களை அள்ளி தருவதுமான ஸ்ரீ ராகஜெயம் என்னும் தாரக மந்திரத்தை காலை மாலை எந்நேரமும் நோட்டு புத்தகத்தில் எழுதி வந்தாலும் போதும். தினமும் காகத்திற்கு எள், பருப்பு, சிறிதளவு நெய்யுடன் கூடிய
3 சாத உருண்டைகளை வைத்து வந்தால் மகத்தான புண்ணிய பலன்களை அடைவது உறுதி.